புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பெயர் போன புதுச்சேரியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளை நகர பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் மூடப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை மட்டுமல்லாது NCC, NSS இயக்கங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. பேசலாம். கிருஷ்ணா, குறிப்பாக அந்த ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் அந்த செலிப்ரேஷனுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இந்த முறை புதுச்சேரிக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது? அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? காவல்துறை என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? கௌதமி, புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது அதிகரித்தே வருகிறது. ஏனென்று சொன்னால் இது புதுச்சேரி சுற்றுலா தலமாக பெயர் போன ஒரு இடமாக உள்ளது. குறிப்பாக வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களிலிருந்தும் புதுச்சேரி ஒட்டியில் இருக்கக்கூடிய தமிழக பகுதியிலிருந்தும் அனைத்து விதமான பொதுமக்களும் இளைஞர்களும் அனைவருமே புதுச்சேரிக்கு வருவார். அது வழக்கமாக இருந்து வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அரசு சார்பிலும் சுற்றுலாத்துறை சார்பிலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் 4 அடுக்கு பாதுகாப்புடன் இந்த சுற்றுலா வரும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லை பகுதி மற்றும் நகர பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை, அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலை, இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருவதற்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தி அதன் பிறகு அவர்கள் கடற்கரைக்கு செல்லக்கூடிய சூழலானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்பூர் சாலை மற்றும் அந்த செஞ்சி சாலையானது கடந்த வருகின்ற 2 மணியிலிருந்து இந்த சாலையானது முற்றிலுமாக மூடப்படும். தற்போது அனைத்து சாலைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து சாலைகளுமே பாதுகாப்பு பணியில் காவல்துறை மற்றும் NCC, NSS மாணவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில பொறுத்தவரைக்கும் சட்ட ஒழுங்கு காவல்துறை சார்பில் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறைகளும், போக்குவரத்திற்கு 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகளும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல NSS, NCC மாணவர்களும் இந்த பணியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக இந்த பாதுகாப்பு வாகன நிறுத்தமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 இடங்களில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த வாகன நிறுத்தும் இடமானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை சாலையில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கடற்கரை சாலை பகுதி உள்ளது. இந்த கடற்கரை சாலை பகுதியில் 10 பிரிவுகளாக 10 பாக்ஸ்களாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதியில் பொதுமக்களை நெரிசல் இல்லாத ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல CCTV கேமராக்கள் 70 கேமராக்கள் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 10க்கும் மேற்பட்ட கோபுரங்கள் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் சார்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான 10 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்கள் பாதுகாப்புக்காக வீரமங்கை என்ற காவல்துறை சார்பில் பெண்கள் அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் சீருடையுடனும் சீருடை இல்லாமல் அவர்கள் பணியில் இருப்பார்கள் என ஏற்கனவே DIG சத்யசுந்தரம் தெரிவித்திருக்கிறார். அதே போல புதுச்சேரி இந்த நகரப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பெரியகடை காவல்துறை மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் வாகனங்களை உள்ளே அனுமதிக்காத நகரப்பகுதி, வெள்ளை நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒயிட் டவுன் பகுதியில் இந்த வாகனங்கள், இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படாத நிலைதான் இருக்கிறது. இந்த குறிப்பாக 2 மணியிலிருந்து முழுவதுமாக இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து சாலைகளும் தற்போது மூடப்பட்டு தொடங்கி இருக்கிறார்கள். புதுச்சேரியில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் 2 இடங்களில், கடற்கரை சாலையில் 2 இடங்களில் இன்னிசை கச்சேரியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒளி நிகழ்ச்சியும் உள்ளது.
அதே போன்று வானை வேடிக்கை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சரானது ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இப்படி புதுச்சேரி புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் புத்தாண்டை வரவேற்பதற்கும் அதேபோல சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இங்கு புத்தாண்டை கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறை சார்பில் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதியிலுமே தற்போது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிலே தற்போது வர தொடங்கி இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு நபர்களும் அதாவது சுற்றுலா பயணிகள் தற்போதே கடற்கரை பகுதிக்கு வரக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 மணி அளவில் இங்க அதிக அளவில் இந்த மக்கள் கூடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை இந்த கடற்கரை பகுதியில் மக்கள் கூடுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமி, உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் புதுச்சேரியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் கிருஷ்ணா. விவரங்களுக்கும் நன்றி.